நாளைக்கு வந்து குலதெய்வம் மாறும். அதுக்காண்டி குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை மறந்துடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல. ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க அப்பாலாம் வந்து என்னன்னா குலதெய்வம் தனியாக இருக்கு. ஆனால் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூங்கிலம்மன் காமாட்சி அம்மன் தான் இஷ்ட தெய்வம். அந்த மூங்கிலம்மன் காமாட்சி வந்து உருவம் கிடையாது, கதவு மட்டும்தான். அந்த தெய்வத்தை யாரும் பார்த்தது இல்லை. ஒரிஜினலாக வந்து அப்படிதான், அது ஆதி காலத்துலேருந்தே அப்படிதான். அந்த காமாட்சி அம்மன் வந்து மூங்கிலம்மன் காமாட்சி அம்மன் வந்து பார்த்ததே இல்லை. அது பெரியவளம் பக்கத்தில் தேவதானப்பட்டி அந்த ஊருக்குள்ள தனியாக ஒரு ஊருக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கோயில் வந்து என்ன விசேஷம்னா, இவங்க வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு என்ன வேண்டுதல் பண்ணிட்டு வந்தாலும் அது நிறைவேறும். அப்படி நிறைவேறும் போது வந்து இஷ்ட தெய்வம் மாறுற அந்த தெய்வம் வந்து பிற்காலத்தில் குல தெய்வம் மாறும்.